Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்ளிகேஷன்ல மல்டிபிள் சர்வீஸ் அப்படிங்கறதும் ப்ரொவைட் பண்றாங்க. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா UPI and credit card bill payments அப்படிங்கறது இந்த அப்ளிகேஷன் வழியா பண்ணிக்க முடியும். இத தவிர்த்து இந்த அப்ளிகேஷன்ல பர்சனல் லோன் அப்படிங்கறதும் கொடுத்துட்டு இருக்காங்க. தென் FD packed credit card அப்படிங்கறதும் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான சர்வீஸ் அப்படினு பார்க்க இந்த மூணையும் நாம எடுத்துக்கலாம். இந்த அப்ளிகேஷன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் நான் கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல no more அப்படிங்கற டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்திருக்கேன். இன்ஸ்டன்ட்டா தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். சேம் டைம் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நாம ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாது. சோ நீங்க லோன் எடுக்க போறீங்க இல்ல கிரெடிட் கார்டு வாங்க போறீங்க இந்த மாதிரி எந்த ஒரு டிசிஷன் எடுக்க போறீங்க அப்படினாலும் சரி நீங்க பர்சனலா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும் அதை ட்ரை பண்றது ரொம்பவே பெஸ்டா இருக்கும். மற்றபடி நாம பார்க்கக்கூடிய எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் சரி நீங்க அவங்களுடைய அபிஷியல் சோர்சஸ்ல ஒரு டைம் கண்டிப்பா வெரிஃபை பண்ணிக்கணும். அதே சமயத்துல அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதுல உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்க. அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிருங்க. ஓகே गाइस, அந்த விதத்துல நம்ம மொபிக்விக் அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய UPI சர்வீஸ் பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கறத பாத்துறலாம். அதாவது இவங்க அதிகபட்சமா 5% வரையிலும் கேஷ்பேக் அப்படிங்கிறது நீங்க UPI பேமெண்ட் பண்ணும்போதே கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. இந்த ஆஃபரை பொறுத்தவரையிலும் இந்த மந்த் அதாவது அக்டோபர் 31 வரையிலும் வேலிட் அப்படிங்கறத போட்டுருக்காங்க. மேபி இதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதுமே இருக்கு. சேம் டைம் இங்க கேஷ்பேக் அப்படிங்கிறது 5% அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாலுமே அதிகபட்சமா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு 50 ரூபாய் வரையிலும் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. இதை தவிர்த்து நீங்க மினிமமா 10 ரூபீஸ்க்கு மேல எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அந்த அப் டு 5% கேஷ்பேக் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்ளிகேபிள் ஆகும். இதை தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இதுல 3 டிரான்சாக்ஷனுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி கேஷ்பேக் அப்படிங்கிறதுமே கொடுப்பாங்க. சோ இதை பொறுத்தவரைக்கும் ஒரு சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் இருக்கும். இதை பத்தின டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டீடைலா தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கோங்க. இதுக்கு அடுத்ததா இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்மளால மொபைல் ரீசார்ஜ் மாதிரியான யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி நீங்க ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா அப்போ வந்து கன்வீனியன்ஸ் ஃபீஸ் அப்படிங்கிறது கிடையாது. இப்போலாம் ஒரு சில இடங்கள்ல நீங்க ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சார்ஜஸ் அப்படிங்கிறது டிடெக்ட் பண்றாங்க. அந்த சார்ஜஸ் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன்ல கிடையாது அப்படிங்கறத போட்டுருக்காங்க. சேம் டைம் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்க கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட்ஸ் பண்றீங்க அப்படின்னா அதிகபட்சமா 1000 வரையிலும் கேஷ்பேக் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதை தவிர்த்து கன்வீனியன்ஸ் ஃபீஸ் பொறுத்தவரைக்கும் ரொம்பவே கம்மியா இருக்கும். அதாவது 1.5% நீங்க எவ்வளவு பேமெண்ட் பண்றீங்களோ அந்த அமௌண்ட்க்கு கலெக்ட் பண்ணுவாங்க. பிளஸ் GST அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த ப்ராசஸை பொறுத்தவரைக்கும் இன்ஸ்டன்ட்டாவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் அப்படிங்கறதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த மொபிக்விக் அப்ளிகேஷனும் SBM பேங்க்கும் பார்ட்னர்ஷிப் பண்ணி நமக்கு கிரெடிட் கார்ட்ஸ் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. இதை பொறுத்தவரைக்கும் ஒரு FD பேஸ்டு கிரெடிட் கார்டு தான். இதை பொறுத்தவரைக்கும் 100% அப்ரூவல் அப்படிங்கிறது எல்லோருக்குமே கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை பில்ட் பண்றதுக்கு இந்த கிரெடிட் கார்டு ரொம்பவே பெஸ்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இதில் ஜாயினிங் ஃபீஸ் அண்ட் ஆனுவல் ஃபீஸ் இது ரெண்டுமே 0 அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் அப்ளை பண்றதுக்கு இன்கம் ப்ரூஃப் தேவையில்லை அப்படிங்கிறதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய மற்ற பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்க நீங்க அமேசான், ஸ்விக்கி, மந்த்ராவில் பர்ச்சேஸ் பண்ணும்போது 10% அப்படிங்கிறது சூப்பர் கேஷாக கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து 5% சூப்பர் கேஷ் அப்படிங்கிறது மொபிக்விக் UPI பேமெண்ட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத போட்டுருக்காங்க. இதை தவிர்த்து இந்த FD பேக்டு கிரெடிட் கார்டை பொறுத்தவரைக்கும் நீங்க இனிஷியலா ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது டெபாசிட் பண்ணுவீங்க. அந்த அமௌண்ட்க்கு அப் டு 7% வரையிலும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. சேம் டைம் கிரெடிட் கார்டு லிமிட்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறீங்களோ அதில் 90% அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு லிமிட்டாகவும் கொடுத்துருவாங்க. தென் நீங்கள் மினிமமாக ஒரு 5000 அப்படிங்கிறத டெபாசிட் பண்ணிட்டு கூட இந்த கிரெடிட் கார்டை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே கேஸ், இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்க இவங்க ஃபஸ்ட்டு வந்து பே லேட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது வச்சுருந்தாங்க. நீங்கள் பே லேட்டர் லிமிட்டை யூஸ் பண்ணுறீங்க, ஏதாவது ரீசார்ஜ் பண்ணுறீங்க, கேஸ் புக்கிங் பண்ணுறீங்க, இல்லைனா ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குற அந்த பே லேட்டர் லிமிட்டையே பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கூட பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணும்பொழுது அந்த அமௌண்ட்க்கு ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது வாங்குவாங்க. பட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தது. பட் இப்போ அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறத எடுத்துட்டாங்க. இப்போது ஜிப் EMI அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும்தான் வச்சுருக்காங்க. இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு அதிகபட்சமாக 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுக்குறதா போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 0.8% பர் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாக தான் கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இது 100% டிஜிட்டல் ப்ராசஸ், ஃப்ளெக்சிபிள் ரீபேமெண்ட் டென்யூர் கிடைக்கும். அதாவது 3 to 36 months அப்படிங்கிறது கொடுக்குறோம். இதை தவிர்த்து மந்த்லி EMI பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டார்டிங் ஜஸ்ட் 2000 செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இந்த பர்சனல் லோனுக்கு லெண்டிங் பார்ட்னராக கிரெடிட் பி, SMFG, லென்பாக்ஸ், விவரிட்டி கேபிட்டல், போனவாலா ஃபின்கார், பிராமல் ஃபினான்ஸ், நாத்ரானால் இவங்களாம் இருக்கிறதா போட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இவங்க டைரெக்டாக பார்ட்னர்ஷிப் பண்ணியும் பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க ரெஃபரலாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெஃபர் பண்ணக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா இங்கேயே ஷோ பண்ணுறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஓகே கேஸ், இப்போ அப்படியே ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்க இவங்க என்னென்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. தென் லோனை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 2 லட்சம் வரையிலும் கொடுக்குறதா இந்த இடத்துல போட்டிருக்காங்க. பட் அப்ளிகேஷனில் அதிகபட்சமாக 5 lakhs வரையிலும் கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க.
ஓகே கைஸ், அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இதில் ஃப்ரீயாகவே கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறத செக் பண்ணிக்க முடியும், யூபிஐ பேமெண்ட்ஸ் பண்ணிக்க முடியும், தென் இபிஎஃப்ஓ பேலன்ஸை வந்து செக் பண்ணிக்க முடியும், நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் நீங்கள் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க ரிசீவ் பண்ணுறீங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். தென் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இந்த அப்ளிகேஷன் வழியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது 9.5% அப்படிங்கிறது ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கண்டிஷனுக்கு உட்பட்டது தான். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த இடத்துல ரீட் அவுட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதை தவிர்த்து இதில் டேரெக்டாக நீங்கள் லெண்டிங் பார்ட்னராகவும் ஆட் ஆகிக்கலாம். அதாவது எப்படின்னா நீங்களே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதும் பண்ணிக்கலாம். பட் இதை பொறுத்த வரைக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ இதை நீங்கள் ப்ரிஃபரும் பண்ணாதீங்க. இதை தவிர்த்து ஜிபிஇஎம்ஐ லோனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி 2 lakhs வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 9% அதிகபட்சமாக நியர்லி 36% அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. டென்யூரை பொறுத்த வரைக்கும் 3 to 24 months அப்படிங்கிறது கிடைக்கும். ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் லோன் அமௌண்ட்டில் 2 to 4% அப்படிங்கிறது டிடெக்ட் பண்ணுறதாகவும் போட்டிருக்காங்க. இந்த பர்சனல் லோனுக்கு இவங்களுக்கு டைரக்ட் லெண்டிங் பார்ட்னர்ஸாக யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா டிரான்சாக்டரி டெக்னாலஜிஸ் இருக்காங்க, அதாவது லெண்ட்பாக்ஸ் இருக்காங்க, ஹீரோ ஃபின்கார்ப் இருக்காங்க. இதை தவிர்த்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் இருக்காங்க. ஓகே கேஸ், இதை தவிர்த்து கீழே வந்தோம் அப்படின்னா ஆன்லைன் ரீசார்ஜ், பில் பேமெண்ட்ஸ் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோரில் இதுவரையிலும் 10 கோடி பேருக்கு மேலே டவுன்லோட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 30 லட்சம் பேர் கொடுத்தா ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.4 இருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் யூபிஐ பேமெண்ட்ஸ்க்காக கொண்டு வரப்பட்ட, தென் யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ்க்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் தான். பட் ரீசெண்ட் டைமில் இந்த ஃபினான்ஷியல் விஷயமாக இவங்க எஃப்டி பேக்கெட் கிரெடிட் கார்டு ஆகட்டும், இல்லை எஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், பர்சனல் லோன் ஆகட்டும், இந்த மாதிரியான சர்வீஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே கேஸ், இந்த அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்லையும் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதர்வைஸ் இன்றைக்கி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.